வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ரெட்மியில் என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு ஜஸ்ட்டு பேசிக் லெவலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காகவே ரெட்மி A1 என்ற ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மொபைல் விலை பார்த்தீங்கன்னா தற்போதைய விலை 6299 ரூபாய்னு போட்டிருக்காங்க. இன்னும் தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் ஆஃபரில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 5489 ரூபாய்க்கு வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.52 இன்ச் HD+LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளே ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600x720 கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz. டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz. டிஸ்பிளே மேக்ஸிமம் பிரைட்னஸ் அதாவது பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 400 nits. அடுத்ததாக ப்ராசஸர் அண்டு ஓஎஸை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் மீடியாடெக் ஹீலியோ A22 12 nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12 அதாவது கோ எடிஷனில் ரன் ஆகுது, அதாவது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கனால ஆட் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்காது, அதனால் இதை க்ளீன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த மொபைலோடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் லெதர் டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்துருக்காங்க, அதாவது லெதர் டெக்ஸ்சர் ஃபினிஷ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் கிரேட் கிரிப் கிடைக்கும்னு ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.09 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோடைய டிசைனை க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாலும் அதை ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததாக கேமராவை பற்றி பார்க்கலாம். ரியர் கேமரா டியூயல் கேமரா செட்டப்பில் ஃப்ளாஷ் லைட்டோட கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெப்த் கேமரா பார்த்தீங்கன்னா 2 MP கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 MP கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாட்ச் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1080p 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் ஒரே வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதாவது 2GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு மூலம் நீங்கள் அப் டு 512GB வரைக்கும் மெமரியை எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாகவே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் கொடுத்துருக்கிற பேட்டரி மற்றும் சார்ஜரை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 5000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய நெட்வொர்க் மற்றும் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 2G முதல் 4G வரைக்கும் டியூயல் சிம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் 2Gயில் பேண்ட் 2, பேண்ட் 3, பேண்ட் 5, பேண்ட் 8 சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 3Gயில் பேண்ட் 1, பேண்ட் 5, பேண்ட் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4Gயில் TD LTE பார்த்தீங்கன்னா பேண்ட் 40, 41, FTD LTEயில் பார்த்தீங்கன்னா பேண்ட் 1, 3, 5, 8 இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 2+1 டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நேனோ சிம் கார்டு 1 SD கார்டு போட்டுக்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் LTE HD காலிங் சப்போர்ட் இருக்குது, வாய்ஸ் ஓவர் வைஃபை காலிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைல் கனெக்டிவிட்டியில் வைஃபை 2.4G ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய கலர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிளாக், லைட் ப்ளூ, லைட் க்ரீன் ஆகிய 3 கலரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இந்த மொபைலில் இன்னும் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர், 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, FM ரேடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சலரோமீட்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் OTG சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே, இந்த மொபைல் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி A1 மொபைல், 10 வாட் சார்ஜிங் அடாப்டர், USB கேபிள், சிம் இஜெக்ட் டூல், குயிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதுவும் ரொம்ப லைட் யூசேஜுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மொபைலை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அமேசான் வெப்சைட் மற்றும் MI ஸ்டோரில் கிடைக்கும். ஓகே நண்பா, இந்த மொபைல் பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.